நான் தேவ சன்னிதானத்தில் ஜெபிக்கும் பொழுது என் இருதயத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வார்த்தை வைத்தபடியால் அந்த வார்த்தையை வேகமாய் உங்கள் நடுவில் பிரசங்கித்து ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11. சேனைகளின் கர்த்தாவே, சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து 10-11 வசனத்தை எல்லாரும் கைகள வேதத்தை எடுத்தவர்கள் 2 வசனத்தை வேகமாய் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த ஒரு வெளிப்பாடான ஜெபத்தை, ஒரு பொருத்தனை செய்கிற ஜெபத்தை அன்னாள் செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஜெபத்தோடு கவனிங்கள். இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு வல்லமையான ஜெபத்தை அன்னாள் என்கிற தேவ மனிதன் செய்கிறார். கவனிங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த உடனே, ஆபிரகாமே உனக்கு ஒரு ஈசாக்கை தருவேன் என்று சொன்னார். ஒரு நாள் கூட ஆபிரகாம் ஈசாக்கை உமக்கு தருவேன் என்று, ஈசாக்கை தருவேன் என்று ஆபிரகாம் பொருத்தனை செய்யவில்லை. ஈசாக்கு தேவனிடத்தில் போராடுகிறார். என் பிள்ளைகள் எப்பேற்பட்டவர்கள். ஒரு நாள் ஈசாக்கு யாக்கோபை ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்யவில்லை. ஜெபத்தோடு கவனிங்கள். யாக்கோபு யோசேப்பை ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்யவில்லை. யாக்கோபு யூதாவை தருவேன் என்று தேவனிடத்தில் பொருத்தனை செய்யவில்லை. தேவ தூதன் மனோவாவுக்கு தரிசனமாகி ஒரு காலகட்டம் மறுபடியும் வருவேன், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு சிம்சோன் என்று பெயர் வை. இவன் ஒரு நாள் கூட சிம்சோனை தேவனுக்கு தருவேன் என்று ஒரு பொருத்தனை செய்யவில்லை. ஆண்டவர் சகரியாவுக்கு தரிசனமாகி, சகரியாவே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவனுக்கு யோவான் என்று பெயர் வை என்று ஒரு மகிமையான பிள்ளையை தருவேன் என்று வாக்குத்தத்தம் தரும் பொழுது இந்த சகரியா ஒரு நாளும் இந்த பிள்ளையை கர்த்தருக்கு தருவேன் என்று ஒரு பொருத்தனை செய்யவில்லை. ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த உலகத்தில் யாரும் தேவனிடத்தில் சொல்லாத ஒரு வார்த்தை அன்னாள் செய்கிறாள். என்ன செய்கிறாள்? நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பே. ஜெபத்தோடு கவனிங்கள். ஏன் அன்னாள் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஜெபத்தை செய்ய வேண்டும்? இதுவரைக்கும் யாரும் தேவனிடத்தில் முறையிடாத சத்தம், இதுவரைக்கும் யாரும் தெய்வத்திடத்தில் பேசாத ஒரு வார்த்தை ஏன் அன்னாள் பேச வேண்டும்? அன்னாளை பார்த்து இந்த உலகம் சொன்னது, நீ ஒரு மலடி என்று வார்த்தை உரைத்தவுடனே அன்னாள் பார்க்கிறாள், இந்த உலகம் என்னை வெட்கப்படுத்தினால் எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, என் துக்கத்தை மாற்ற ஒரு இடம் இருக்கிறது, என் கண்ணீரை துடைக்க ஒரு இடம் இருக்கிறது, என் வெட்கத்தை மாற்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நான் போக தொடங்கிவிட்டால் என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பதிலை தருகிறதற்கு ஒரு இடம் உண்டு என்று அன்னாள் நேராய் தேவ சன்னிதானத்தில் ஓடி வந்து மனம் கசந்து அழத் தொடங்கினார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு வேதனை வருவது உண்மை என்றால், உங்களுக்கு துன்பம் வருவது உண்மை என்றால், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பது உண்மை என்றால், மரண இருளில் கடப்பது உண்மை என்றால், வனாந்தரத்தின் வழியில கடந்து போவது உண்மை என்றால்,
எந்த மனிதன் துணை இல்லாமல் தன்னந்தனியில ஓடுவது உண்மை என்றால், பிள்ளைகளுக்காக அழுவது உண்மை என்றால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு மகிமையான இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் ஓடி வருகிறவன் யாரானாலும் ஒரு நாளும் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் வல்லமை வெளிப்பட்டே தீரும். அந்த இடம்தான் தேவ சமூகம். அந்த சமூகத்திற்கு நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அந்த சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. அந்த சமூகத்தில் பேரானந்தம் உண்டு. அந்த சமூகத்தில் கர்த்தர் வெளிப்படுகிறார். அங்கே அவருடைய கண்கள் வைக்கப்படுகிறது. அங்கே அவர் சபைகள் கவனிக்கிறது. ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபத்தை அவர் கேட்கிற இடம். அல்லேலூயா. அண்ணால் பார்க்கிறா, எனக்கு ஒரு இடம் இருக்கிறது. இந்த உலகம் தள்ளினா எனக்கு ஒரு இடம் இருக்கிறது. என் குடும்பம் என தள்ளினா எனக்கு ஒரு இடம் இருக்கிறது. என் சந்ததி என தள்ளினா எனக்கு ஒரு இடம் இருக்கிறது. என் வீடு என தள்ளினா என் வீடு அல்ல, என் அப்பா வீடு எனக்கு ஒன்று இருக்கிறது. எனக்கு ஒரு இடம் இருக்கிறது. அங்கே போக தொடங்கினால் என் குறைவுகள் மாறும் என்று அன்னாளுக்கு தெரிந்திருக்கிறபடியால் அந்த இடத்தில் வந்தவளுக்கு பரலோகம் திறக்கப்பட்டது மெய் என்றால், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற அந்த இடத்தை தேடி வந்திருக்கிற உங்களை இந்த பகல் நேரத்தில் உங்கள் தேவைகள் இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் சந்திப்பாராக. அவரை தேடி வந்தவர்கள் யார்? அவர் சந்நிதி தேடி வந்தவர்கள் யார்? அவர் பிரசன்னத்தை தேடி வந்தவர்கள் யார்? அவர் ஆலயத்தை தேடி வந்தவர்கள் யார்? மனம் கசந்து அழுகிறவர்கள் யார்? இருதயத்தை ஊற்றினவர்கள் யார்? இந்த இடத்தில் அழ 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 பரலோக தேவன் கவனிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அழுகிறீங்க பாத்தீங்களா? உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் பரலோகம் கண்டு கொண்டிருக்கிறது. நொறுங்குண்ட இருதயத்தோடு சபைக்குள்ள வந்தீங்க பாத்தீங்களா? இந்த நொறுங்குண்ட இருதயத்தை பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. என்னால் ஆராதிக்க முடியாதபடிக்கு துக்கம் சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னீங்க பாத்தீங்களா? இந்த துக்கம் சூழ்ந்திருக்கிற இருதயத்தை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற அன்னால் தேவ சன்னிதானத்தில் அழுதது உண்மை என்றால், இதை கண்ட பரலோகம் வானத்தை திறந்தது உண்மை என்றால், இந்த பகல் நேரத்தில் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் கடைசி நாளில் இந்த ஆராதனையில் வந்து தெய்வத்தை நம்புகிற யாரானாலும் இன்றைக்கு பரலோக தேவன் உங்க கண்ணீரை துடைத்து எதற்காக அன்னால் அழுதாலோ அதை கடாட்சித்த தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஜெபத்தோடு கவனிங்கள். நான் சுருக்கமாய் வேத வார்த்தையின் ஆழத்துக்குள் பிரவேசிக்க விரும்புகிறேன். யார் இந்த அன்னாள்? எதற்காக இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஜெபத்தை செய்ய வேண்டும்? எல்லாரும் கேட்டார்கள், நீர் எனக்கு ஒரு பிள்ளை தர வேண்டும். ஆனா இவள் அதை ஃபுல் ஸ்டாப் அழித்து கமா போட்டு, நீர் எனக்கு ஒரு பிள்ளை தந்தா அவன் உயிரோடு இருக்கிற நாள் அவனை நான் மறுபடியும் உமக்கு தருவேன். பரலோகம் ஆச்சரியப்படுகிறது. யார் இந்த அன்னாள்? அன்னாலே, ஆபிரகாமை அழைத்தேன், ஆபிரகாம் பிள்ளை வேண்டும் என்று கேட்டான். மனாவாவை தரிசித்தேன், அவன் பிள்ளை வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எலிசபெத்துக்கு நேராய் போனேன், அவள் என் பிள்ளை வேண்டும் என்று கேட்டார். லேயாளிடத்தில் போனேன், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று கேட்டாள். முதலாய் நான் ஒருத்தியை பார்க்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளையை கேட்கலை, உமக்கு ஒரு பிள்ளையை கேட்கிறேன். பரலோகம் ஆச்சரியப்படுகிறது. யார் இந்த அன்னாள்? ஹல்லேலூயா. கவனிங்கள். இந்த அன்னாள் ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த அன்னாள் ஜெபிக்கிறதுக்கு காரணத்தை அவளுடைய சந்ததியிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். அன்னாளுடைய கணவன் பேர் என்னது? எல்கானா. சொல்லுங்க, யார் அவர்? எல்கானா. எல்கானா யாருடைய கோத்திரத்தை சேர்ந்தவன்? லேவி கோத்திரம். சொல்லுங்க, யாருடைய கோத்திரம்? வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகா, மெராரி என்பவர்கள். 22ஆம் வசனம். கோகாத்தின்
கோகாத்தின் குமாரரில் ஒருவன் அபினதாப், கோராகு என்பவன். 27ஆம் வசனம். ஏரோகாம். அடுத்த வசனம் சாமுவேல். அல்லேலூயா. இப்போ இந்த எத்தனையோ தலைமுறைகள் வருகிறது, உங்களுக்கு புரியும்படியா நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya. இங்க எத்தனையோ தலைமுறைகள் வருகிறது, உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன். முதலாவது லேவி சொல்லுங்க, முதலாவது. இரண்டாவது கோகாத் சொல்லுங்க, இரண்டாவது. மூன்றாவது கோராகு சொல்லுங்க, மூன்றாவது. நாலாவது எல்கானா, நாலாவது. ஐந்தாவது சாமுவேல் சொல்லுங்க, ஐந்தாவது. இங்க எத்தனையோ தலைமுறை, கிட்டத்தட்ட 20-25 மேல தலைமுறைகள் வருகிறது. உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். முதலாவது லேவி சொல்லுங்க, லேவி, கோகாத், கோராகு, எல்கானா, சாமுவேல். இப்ப நீங்க சொல்லுங்க, முதலாவது லேவி, கோகாத், கோராகு, எல்கானா, சாமுவேல். இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம், விட்டுட்டு சேர்ல இருக்கிறோம் மட்டும் சொல்லுங்க. முதலாவது, இரண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது சாமுவேல். இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. முதலாவது யாரு? லேவி. இரண்டாவது கோகாத். மூன்றாவது கோராகு. நாலாவது எல்கானா. ஐந்தாவது. அப்ப எல்கானா யாருடைய கோத்திரத்தை சேர்ந்தவன்? லேவி கோத்திரம். சொல்லுங்க, யாருடைய கோத்திரம்? லேவி கோத்திரம். யார் இந்த லேவி என்று கேட்டால், தேவனுக்காய் பிரதியட்சமாய் பிரிக்கப்பட்ட ஒரு கோத்திரம். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காய், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறதற்காய், ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காய், தேவனுக்கு பலி செலுத்துவதற்காய், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட கோத்திரம் தான் லேவி கோத்திரம். என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். இப்பொழுது எல்கானாவை தியானிப்பதற்கு முன்பதாய், யார் இந்த கோராகு? இந்த கோராகை குறித்து நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1-4 வசனம். கோராகு என்பவன் பிரபலமானவர்களாக 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பதாக எழும்பி கூட்டம் கூடி அல்லேலூயா. கவனிங்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கோராகு என்பவன் எழுந்து நின்று சொல்லுகிறார், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்று. தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு விரோதமாய் ஒருவன் எழும்புகிறான். அவன் பெயர் தான் கோராகு. சொல்லுங்க, அவன் பெயர் தான் என்னது? கோராகு. இப்படி வார்த்தை சொன்ன உடனே என்ன நடக்கிறது? அதே அதிகாரத்தை 31ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடிந்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். கவனிங்கள்.
தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு விரோதமாய் இந்த கோராகு என்பவன் எழுந்து பேசினபடியால் கர்த்தர் என்ன செய்கிறார்? இதுவரைக்கும் பூமியில நடந்திராத ஒன்றை செய்கிறார். சபைக்கு முன்பதாய் கொண்டு வந்து பூமி தன் வாயை திறந்து அவர்களை உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார். இப்ப எல்லாருக்கும் முன்பதாக கோராகின் வம்சம் அழிக்கப்பட்டது. இப்ப எல்லாரும் சேர்ந்த ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள். தேவனுக்கு விரோதமாய் எழும்பின கோராகு, தேவனுடைய ஊழியனுக்கு விரோதமாய் எழும்பின கோராகு, தேவனே வேண்டாம் என்று இந்த கோராகை அழித்தபடியால் இப்ப எல்லாரும் சொல்லுகிறார்கள், லேவிக்கு பிறந்த யாரு வேணுமாச்சு ஊழியம் செய்யலாம், லேவிக்கு பிறந்த யாரு வேணுமாச்சு தேவ திட்டத்தை நிறைவேற்றலாம், லேவிக்கு பிறந்த யாரு வேணுமாவது தேவனுக்காக ஆசாரியனை வளரலாம், லேவிக்கு பிறந்த யாரு வேண்டானோ ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம். ஆனா கோராகின் பிள்ளைகள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் தூக்கி எறியப்பட்டவர்கள். இவர்கள் வேண்டாம் என்று அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். இப்ப எல்லாரும் ஒரு கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னார்கள்? லேவிக்கு பிறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆனால் லேவிக்கு பிறந்த கோராகின் கூட்டம் சபிக்கப்பட்டது. எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்றாங்க, கோராகு சபிக்கப்பட்டவன். சொல்லுங்க, கோராகு. இப்ப எல்லாரும் தீர்மானம், யாரு வேணுமாச்சும் போகும்போது பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க. ஆனா கோராகின் கூட்டத்தை பார்த்தா யாரும் பிரைஸ் லார்ட் சொல்ல மாட்டாங்க. கோராகின் பார்த்தாவே எல்லாருடைய மனநிலைமை, இவர்கள் சபிக்கப்பட்ட வம்சம், இவர்கள் சபிக்கப்பட்ட வம்சம், இவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, இவர்கள் தனிமையில தான் இருக்க வேண்டும், இவர்களுக்கு ஆதரவாக யாரும் இருக்கக்கூடாது என்று அந்த தேசத்தில் அவர்களை தூக்கி எறிந்து அவர்களை கட்டுப்பாடு பண்ணினார்கள். எல்லாருடைய மனநிலைமையில் இந்த கோராகு சபிக்கப்பட்டவன். எல்லாருக்கும் தேசத்தை பங்கிட்டு தருவாங்க, ஆனா கோராகி என்றால் தேசத்தை பங்கிட்டு தர மாட்டார்கள். வாசிக்கலாம், என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 1-4 வசனம். 27:1-4. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த கேபேருக்கு புத்திரனாயிருந்த செலபெத்தியாவின் குமாரத்தி ஆகிய மக்லாள், நோவாள், ஓக்லாள், மில்காள், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியேசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார், எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின, அவர் கர்த்தருக்கு விரோதமாய் கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்திலே மரித்தார், அவருக்கு குமாரர் இல்லை, எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். இவர்கள் மோசத்தில் முறையிடுகிறார்கள். எங்கள் தகப்பனுடைய பேர் அற்று போகலாமா, எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் 3ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மறைத்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தார் சேர்ந்தவர் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அல்லேலூயா. அப்போ காணியாட்சி கேட்கிறவர்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? நாங்க கோராகின் கூட்டத்தார் சேர்ந்தவர் இல்லை ஏன் சொல்லணும்? ஏனென்றால் கோராகின் கூட்டம் என்றாலே அவர்களுக்கு காணியாட்சி கிடையாது. கோராகின் கூட்டம் என்றாலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தூக்கி எறியப்பட்டவர்கள், அவர்கள் வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டவர்கள். இப்போ அந்த வம்சத்தை சேர்ந்தவன் தான் யாரு? எல்கானா. சொல்லுங்க, அந்த வம்சத்தை சேர்ந்தவன் யாரு? எல்கானா. இப்ப நான் சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட 14 தலைமுறை. எத்தனை தலைமுறை? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எத்தனை தலைமுறை? கிட்டத்தட்ட 600 வருஷம். சொல்லுங்க, எத்தனை வருஷம்? அவ்வளவுதான் உங்க சத்தமா? அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்க. அப்போ 14 தலைமுறை 600 வருஷம். என்ன சாபம் தெரியுமா? கோராகு சபிக்கப்பட்டவன்.
கோராகு தூக்கி எறியப்பட்டவன், கோராகு நிராகரிக்கப்பட்டவன். கோராகுக்கு சொந்தம் இருக்கக்கூடாது, கோராகுக்கு வம்சம் இருக்கக்கூடாது, கோராகு காணியாட்சி இருக்கக்கூடாது, கோராகு சொந்த இடங்கள் இருக்கக்கூடாது. இவர்கள் தூக்கி எறியப்பட்டவர்கள், இவர்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்கள், இவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது, இவர்கள் ஆசாரியனா இருக்கக்கூடாது, இவர்கள் எறியப்பட்டவர்கள், இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கினவர்கள். கிட்டத்தட்ட 14 தலைமுறை 600 வருட சாபம். அந்த வம்ச வழியில வந்தவன் தான் யாரு? எல்கானா. எல்கானாவுக்கு ஒரு மனைவி இருக்கிறாள். அவள் பேர் என்னது? அவள் பேர் அன்னாள். அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இப்ப அன்னாளுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அன்னாள் சொல்லுகிறா, வீட்டில் இருக்கிற பெண்ணினால் அன்னாளை பார்த்து சொல்ற, அன்னாளே நீ யார் தெரியுமா? மலடி. நான் கர்ப்பம் தரித்திருக்கிறேன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், உனக்கு பிள்ளைகள் இல்லை. இப்ப அன்னாளுடைய முகங்கள் வீட்டில் சந்தோஷப்படவில்லை. வீட்டுக்குள்ள இருந்தா அன்னாளை குத்தி கொண்டிருக்கிறா. வீட்டுக்குள்ள தலை நிமிர முடியவில்லை, வீட்டுக்குள்ள சந்தோஷப்பட முடியவில்லை, வீட்டுக்குள்ள தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை. எப்ப போனாலும் இந்த பெண்ணினால் சொல்லுகிற, நீ ஒரு மலடி, நீ ஒரு மலடி, எனக்கு பிள்ளை இருக்கு, உனக்கு பிள்ளை இல்லை. இப்படி யாராகிலும் அனுபவித்திருக்கிறீங்களா? கம்பேர் பண்ணது அனுபவித்திருக்கிறீங்களா? எனக்கு வேலை இருக்கு, உனக்கு வேலை இல்லை, எனக்கு வீடு இருக்கு, உனக்கு வீடு இல்லை, எனக்கு குடும்பம் இருக்கு, உனக்கு குடும்பம் இல்லை, நான் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், உனக்கு சம்பாதிக்க தெரியல, நான் இப்படி இருக்கிறேன், நீ இப்படி இருக்கிற. இப்படி கம்பேர் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை யாராவது வாழ்ந்திருக்கிறீங்களா? இதே நிலைமை தான் அன்னாள் சொல்லுகிறா. அன்னாளுக்கு பெண்ணினால் சொல்லுகிறா, என் கர்ப்பம் திறந்திருக்கு, உன் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு. இப்ப அன்னாள் பார்க்கிறா, என் வீட்டில் எனக்கு சந்தோஷம் இல்லையே, என் வீட்டில் எனக்கு சமாதானம் இல்லையே, என் வீட்டிலேயே என்னால் சிரிக்க முடியலையே, என் வீட்டிலேயே சந்தோஷமாய் பேச முடியலையே, என் வீட்டிலேயே என்னால் சுதந்திரமாய் வாழ முடியலையே. ஒருவேளை இந்த பகல் நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் யாராக இருக்கிறீங்களா? என் வீடு பாஸ்டர், என் ஸ்தலம் பாஸ்டர், ஆனா என் வீட்டில் நான் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, என் வீட்டில் நான் தேவனை மகிமைப்படுத்தி ரொம்ப நாள் ஆச்சு, என் வீட்டில் நான் சந்தோஷமா இருக்க முடியல. இதே நிலைமை தான் அன்னாளுக்கு. இப்ப அன்னாள் வீட்டில் துக்கத்தை அனுபவித்து இப்ப அன்னாள் சமுதாயத்தில் கால வச்சா, இந்த சமுதாயம் அன்னாளை பார்த்து சொல்லுகிறது, ஏ அன்னாளே நீ யார் தெரியுமா? தேவன் தள்ளின, உயிரோடு பாதாளத்தில் இறங்கின கோராகின் வம்சம் நீ. இப்ப சமுதாயம் சொல்லுகிறது, எங்கள் பார்வையில் நீ சபிக்கப்பட்டவள். அன்னாளுக்கு பிரச்சனை, வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்ல, வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இல்ல. இவ பாக்குறா, சரி வீட்டுல தான் சந்தோஷம் இல்ல, சமுதாயத்துக்கு போலாம், மற்றவனை பார்க்கலாம், ஆலயத்திற்கு போலாம், யாரையாக கூட பேசலாம் என்று வெளியே கால வச்சா, வெளியில இருக்கிறவன் சொல்றா, 600 வருட சாபத்தில் இருக்கிற, 14 தலைமுறையில சாபத்தில் இருக்கிற நீ தள்ளப்பட்டவர்கள், நீ ஆகாது என்று உதைக்கப்பட்டவர்கள், உன் பிதாக்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார். இப்ப எல்லாரும் சொல்லுகிறார்கள், நீ எங்கள் பார்வையில் சபிக்கப்பட்டவர்கள். உங்க வம்சத்தில் இருக்கிற ஒருவன் கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அன்னாளுடைய பிரச்சனை கவனிங்க. வீட்டுல சந்தோஷம் இல்ல, வீட்டுல மகிழ்ச்சி இல்ல, வீட்டுல சுதந்திரம் இல்ல. சரி சமுதாயத்துக்கு போலாம், வெளியே போலாம் என்று வெளியே கால வச்சா, நீ கோராகின் பிள்ளை, நீ சபிக்கப்பட்டவர்கள், உங்க பிள்ளைகள் ஊழியம் செய்யக்கூடாது என்று அன்னாளுக்கு விரோதமாய் வார்த்தை வரும் பொழுது இப்ப அன்னாளுக்கு 2 பிரச்சனை. வீட்டிலையும் பிரச்சனை, வெளியவும் பிரச்சனை. வீட்டுக்குள்ளேயே சமாதானம் இல்ல, வெளியே போனாலும் சமாதானம் இல்ல. ஒருவேளை இந்த பகல் நேரத்தில் அப்படி யாராக இருக்கிறீங்களா? என் வீட்டிலையும் பிரச்சனை, என் வேலையிலும் பிரச்சனை, என் வீட்டிலேயே எனக்கு துன்பம், சமுதாயத்திலேயே எனக்கு துன்பம், என் வீட்டிலேயே நிம்மதியா இருக்க முடியல, வெளியே போனால் நிம்மதியா இருக்க முடியல. இந்த 2 பிரச்சனை சுமந்த அன்னாள் இப்ப தீர்மானிக்கிறா, இந்த 2 பிரச்சனை மாறணும் என்றால், இந்த 2 பிரச்சனைக்கு முடிவு வர வேண்டும் என்றால், இந்த இன்றைக்கு துக்கத்தை அனுபவித்த எனக்கு ஒரு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால், என் வீட்டில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், என் சமுதாயத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால், நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் என்று அன்னாள் நேர தேவாலயத்துக்குள் போக ஆரம்பித்தார். இப்பொழுது மறுபடியும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-11.
அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணி. எல்லாரும் சொல்லுங்க என்னது? சத்தமா சொல்லுங்க என்னது? இப்ப அண்ணால் போய் முழங்கால் படியிட்ட உடனே, இருதயத்தை ஊட்ட தொடங்கின உடனே அவள் இருதயத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இதுவரைக்கும் இந்த வேதத்தில் யாரும் அவரை சேனைகளின் கர்த்தர் என்று அழைக்கவில்லை. முதலாய் அண்ணால் தன் தெய்வத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார். நான் ஆராதிக்கின்றவர். ஒருவேளை ஆகாருக்கு தரிசனமாகி காண்கின்ற தேவன் என்று அவள் பேர் வைக்கலாம். நான் ஆராதிக்கின்றவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சர்வ வல்லவர் என்று பேர் வைக்கலாம். நான் ஆராதிக்கின்றவர் மோசேக்கு தரிசனமாகி இருக்கிறவராகவே இருக்கிற என்று பேர் வைக்கலாம். யெகோவா என்கிற நாமத்தை வெளிப்படுத்தலாம். இப்ப அண்ணால் முழங்கால் படியிட்டு இருதயத்தை ஊற்றி சொல்லுகிறார், நீ யாருக்கு எப்படி வேணுமா செய்யறோ, நான் உமக்கு ஒரு பேர் வைக்கிறேன். நான் ஆராதிக்கின்ற என் தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? முதலாய் ஆண்டவர் மிருக சேனையை உருவாக்கின உடனே மிருக சேனையை பார்த்து சொன்னார், நீ பழுகி பெருகி பூமியை. மனிதன் ஆதாம் ஏவாளை படைத்து இந்த மனித சேனையை பார்த்து சொன்னார், நீ பழுகி பெருகி பூமியை. சேனைகளின் கர்த்தர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டது நீங்க தானே, என்னை தேடி வந்தது நீங்க தானே, என்னை ரட்சித்தது நீங்க தானே. சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? மனித சேனைக்கு நீர் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு. நானும் உம்முடைய சேனை அல்லவா, நானும் உம்முடைய சேனை அல்லவா. இப்ப அவள் மனக்கசம் அழுது முழங்கால் படிட்டு சொல்லுகிறார், நான் ஆராதிக்கின்றவர் சேனைகளின் கர்த்தர். அர்த்தம் என்ன? இப்போ நான் தனிமையா இருக்கலாம், இப்போ என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா எனக்கு சேனைகளின் கர்த்தர் வெளிப்பட்டா என் கர்ப்பம் திறக்கப்படும், நான் பழுகி பெருகுவேன். சேனைகளின் கர்த்தர்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தனிமையான என்னை பழுகி பெருக பண்ணுவார், பழுகி பெருக பண்ணுவார், பழுகி பெருக பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இயேசு நேசிக்கிறார். இயேசு சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் இந்த சபைக்கு சேனைகளின் கர்த்தராய் வெளிப்படுவாராக. இந்த தரிசனத்திற்கு அவர் சேனைகளின் கர்த்தர், இந்த ஊழியத்திற்கு அவர் சேனைகளின் கர்த்தர், உங்களுக்கு சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் அந்த பெயரை சொல்லுங்க, அவர் சேனைகளின் கர்த்தர். நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ரபடபட சந்தடல பிரௌடனமனமா. பிதாவே, நீ சொன்ன வார்த்தை கட்டவிழ்க்கிற சேனைகளின் கர்த்தருடைய பிரசன்னம் ஸ்பாராதி ரபடலதியா உன்னை பழுகி பெருக பண்ணுகிறார். நீ பழுகி பெருக பண்ணுவார். உன் கூடாரத்தை விசாலமாக்குறார். உன்னை பழுகி பெருக பண்ணுவார். ஒரு மல்டிப்ளை, ஒரு மல்டிப்ளை, மல்டிப்ளை. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஒரு 2 நிமிடம் துதிங்க, 2 நிமிடம் துதிங்க. அவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். இந்த பேரை சொன்னா பிசாசுக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கிறான். ஆனா இயேசு, இயேசு குறைவை நிறைவாக்குறவர். அவர் சேனைகளின் கர்த்தர். உஸ்பாட்டாரமாதா அந்த கபடமன தூரடபடா ரெகந்தின மனஸ்மட்டரலபா. எல்லாரும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் சொல்லுங்க, எனக்கு அவர் சேனைகளின் கர்த்தர். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் சொல்லுங்க, எனக்கு அவர் சேனைகளின் கர்த்தர். ஒருவேளை யாருக்கு பிள்ளை இல்லை, அவர்கள் பேரை வைத்து சொல்லுங்க, என் பிள்ளைக்கு நீ சேனைகளின் கர்த்தர், என் மகனுக்கு நீ சேனைகளின் கர்த்தர், என் கிராமத்திற்கு சேனைகளின் கர்த்தர். ஓ, வியாபாரத்தில் தோல்வி அடைந்தவர்கள் சொல்லுங்க, என் வியாபாரத்திற்கு அவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் வந்துட்டா உன்னை பழுகி பெருக பண்ணுவார். ரூபாடா
மௌடான பிராடலா ரகடம்பன தரலபட சபடலதியா ஆஸ்பெட்டேலேதியா அந்தர பௌடன பிராகந்தனமா. ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்படுகிறது, ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்படுகிறது, ஒரு தெய்வீக தொடுதல் வெளிப்படுகிறது. முடங்கினதை துவங்குகிறார். அஸ்பபாபா ராதுரா ரபாபா பௌடா அஸ்பெட்டே ரிபலதியா. தனிமையான உன்னை பழக பண்ணுகிறார். நீ பெருகுவா. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியாவான். உன் வலது புறத்தில் 1000 பேரும் இடது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஒருவர் 1000 பேரும் இருவர் 10000 பேரும் துரத்துவார்கள். அவர்தான் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. முதலாய் அண்ணால் ஆலயத்தில் போய் முழங்கால் படியிட்டு அவரை பார்த்து சொல்றா, எனக்கு நீ சேனைகளின் கர்த்தர், எனக்கு நீ சேனைகளின் கர்த்தர். இந்த கர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு, என் கர்ப்பை கடைத்து இருக்கலாம், என் கர்ப்பத்துல எந்த கரு தோன்றாம இருக்கலாம், என்னை பார்த்து மலடி என்று சொல்லலாம். நான் சொல்றேன், எனக்கு நீ சேனைகளின் கர்த்தர், எனக்கு நீ சேனைகளின் கர்த்தர். எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை பேரால சொல்ல முடியும்? எனக்கு வீடு ஆண்டவரே, வாடகை வீட்டில் இருக்கிற ஆண்டவரே, சொல்லுங்க, எனக்கு நீ சேனைகளை கர்த்தர், எனக்கு நீ சேனைகளை கர்த்தர். எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்ல ஆண்டவரே, டாக்டர் முடியாது என்று சொல்லிட்டாங்க ஆண்டவரே, சொல்லுங்க, எனக்கு நீ சேனைகளை கர்த்தர், எனக்கு நீ சேனைகளை கர்த்தர். என் வியாபாரம் அடைக்கப்பட்டிருக்கிறது, நான் வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன், என் பிசினஸ் லாஸா இருக்கு, சொல்லுங்க, என் பிசினஸ்க்கு நீ சேனைகளை கர்த்தர், நீ சேனைகளை கர்த்தர். என் ஊழியத்திற்கு நீ சேனைகளை கர்த்தர், என் சபைக்கு நீ சேனைகளை கர்த்தர், என் தரிசனத்திற்கு நீ சேனைகளை கர்த்தர். இந்த நாமம் எங்கெங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அங்கே அடைக்கப்பட்ட வாசல் இருக்காது, அங்கே திறந்த வாசல் இருக்கும், அங்கே அடைக்கப்பட்ட வாசல் இருக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர். இப்படி பிரசங்கம் பண்ணியும் தூங்குறோம் பாத்தீங்களா? கிருபை வேணும். சொல்லுங்க, கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லை, ஜெபத்தோடு கவனிங்கள். இப்ப மறுபடியும் அது அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். சேனைகளின் கர்த்தாவே, அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து மறவாமல் நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அண்ணாளுக்கு எத்தனை பிரச்சனை இருந்துச்சு? 2. சொல்லுங்க, எத்தனை பிரச்சனை? ஒரு பிரச்சனை என்ன? வீடு அண்ணால என்ன சொன்னது? பிதாவே, இன்னைக்கு ஒரு சாயந்தரம் மட்டும் எனக்கு காப்பாத்தி அனுப்பிடுங்க, நாளைக்கு எனக்கு அழகிய மனத மீட்டிங் இருக்கு, அங்க பயன்படுத்துங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, வீடு என்ன சொன்னது? மலடி. சத்தமா சொல்லுங்க, வீடு என்ன சொன்னது? மலடி. இந்த சமுதாயத்தில் வந்த சமுதாயம் என்ன சொன்னது? நீ ஒரு கோராகின் பிள்ளை, நீ ஒரு சபிக்கப்பட்டவன், உன் சந்ததி கர்த்தருக்கு ஊழியம். இப்ப அண்ணால் என்ன தெரியுமா பண்றா? இப்ப அண்ணாளுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணால் என்ன தெரியுமா சொன்ன? ஆண்டவரே, எந்த வீடு என்ன மலடி என்றதோ நான் சொல்றேன், எனக்கு அந்த வீட்டுல ஒரு ஆண் பிள்ளை வேணும். எந்த சமுதாயம் கோராகின் பிள்ளை ஊழியம் செய்யக்கூடாது என்றானோ அந்த சந்ததியில, அந்த கோத்திரத்துல, அந்த சமுதாயத்துல என் பிள்ளை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் வர வேண்டும். அல்லேலூயா. அன்னாள் யார் தெரியுமா? அன்னாள்
தனக்கு விரோதமாய் வார்த்தை வரும் பொழுது இருதயத்தில் சுமந்து கொண்டு அல்லது புலம்புறவர் அல்ல. தனக்கு விரோதமாய் வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை முழங்கால் படியிட்டு அந்த வார்த்தையை ஜபமாய் மாற்றவர் அல்லால். நான் சொல்றேன், எந்த வீடு மலடி என்றதோ எனக்கு அதே வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை வேணும். எந்த சமுதாயம் சபிக்கப்பட்டது என்றதோ அதே சமுதாயத்தில் என் பிள்ளை கர்த்தருக்காக வைராக்கியமாய், தேவனுக்காக நியாயாதிபதியாய், தேவனுடைய தீர்க்கதரிசியாய், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறணும். அல்லேலூயா. எனக்கு அண்ணாள்கிட்ட பிடித்த ஒரு வைராக்கியம், எந்த வார்த்தையை சொல்லி உனக்கு பிள்ளை இல்லைனா அங்க எனக்கு ஒரு பிள்ளை வேணும். எந்த சமுதாய ஊழியம் செய்யக்கூடாது என்றானோ அதே சமுதாயத்தில் என் பிள்ளை ஊழியக்காரன் ஆகணும். இப்படிப்பட்ட வைராக்கியத்தின் ஜெபம்தான் இன்றைக்கு சபைக்கு தேவைப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த கிராமத்தில் நீ ஊழியம் செய்யக்கூடாது என்று சொன்னா சொல்லணும், எனக்கு அதே கிராமத்தில் ஒரு சபையை எழுப்பிட்டு ஆண்டவரே. நான் சொல்லட்டும், இவரெல்லாம் வீடு கட்ட முடியாது, இந்த தச்சூர் பவுலை இவர்கள் இருக்கக்கூடாது என்று யாரெல்லாம் கை நீட்டி சொல்றாங்க சொல்லணும், எனக்கு அதே பட்டணத்தில் எனக்கு ஒரு வீட்டை தாங்க ஆண்டவரே, எனக்கு அதே இடத்தில் வீட்டை தாங்க ஆண்டவரே. உன் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கடைசி வரைக்கும் அவ்வளவுதான் சொல்லணும், அதே இடத்துல என் பிள்ளை கான்வென்ட்ல படிக்கட்டும் ஆண்டவரே. உன் பிள்ளை எல்லாம் ஒரு நாள் வளர மாட்டார்கள் சொல்லணும், என் பிள்ளை அவங்க கண்களுக்கு முன்பதாய் ஒளிவ மர கன்றுகளை போல, என் பிள்ளைகள் அவர்களுக்கு முன்பதாய் தேவாலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற மரங்களை போல வளரட்டும். யாரால சொல்ல முடியும்? யாரால சொல்ல முடியும்? நீ எல்லாம் கடன்காரன் என்று உலகம் சொன்னால் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன கடன்காரன் சொல்ற, எனக்கு ஆசை கடன் கொடுக்கிறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. யாரு நமக்கு விரோதமாய் வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தையை ஜெபமாக்கி கொள்ளுகிறவன் மேல் வானங்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா. எனக்கு நேரமில்லை, ஜெபத்தோடு கவனிங்க, நேரமில்லை, ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த வார்த்தை கேட்டால் தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார், யார் இந்த அன்னாள்? அன்னாலே உனக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 14 தலைமுறை, உனக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 600 வருஷம் யாரும் செய்யாத ஜெபத்தை நீ செய்தாயே, இந்த ஜெபம் எனக்கு பிடித்தது என்ற உடனே பரலோகத்தின் தேவன் வானத்தை திறந்தார், அன்னாளை நினைத்தருளினார், அன்னாளை கடாட்சித்தார், அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தார், அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தார்கள். எந்த வீட்டில் கர்ப்பவதி ஆவது இல்லை என்றார்களோ அதே வீட்டில் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆலயத்தில் செய்கிற பொருத்தனை ஜெபங்கள், ஆலயத்தில் வடிக்கிற கண்ணீர்கள் ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றும் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அற்புதம் நடக்காம இருக்கலாம், இன்னைக்கு ஜெபம் கேளாத வண்ணமாய் தெரியலாம், ஆனால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறபடியால், அவர் நாமம் யெகோவா சிட்கேனு என்ற நாமம் இருக்கிறபடியால், நீதி செய்கிற தேவன் நிச்சயமாய் கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஜெபித்த ஜெபத்தின் வண்ணமாகவே கர்த்தர் அவளுக்கு சாமுவேலை கொடுத்தார். பிள்ளையை பெற்றெடுத்த உடனே எல்கானா கேட்கிற, வாங்க போய் ஆராதிக்கலாம். அதுக்கு அன்னாள் சொல்றா, இல்ல, பிள்ளை பால் மறந்த உடனே அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்ப எல்கானா சொல்றா, உங்களுடைய வார்த்தையின்படியே. என்ன ஒரு குடும்பம் பாருங்க. அம்மா சொல்றா, என் பிள்ளை என் கூட வளர்ந்த விட என் பிள்ளை டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர் ஞானம் பெருகினவர்களாய் வளர்ந்த விட என் பிள்ளை மகிமையான இந்த ஆலயத்தில், தேவ பிரசனம் இருக்கிற இந்த இடத்துல, தேவ தூதர்கள் உலாவுகிற இந்த இடத்துல, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிற இந்த இடத்துல ஊழியக்காரன் கூட இருந்து பாயை எடுத்து கூட்டி பெருக்கி பாத்ரூம்ல கிளீன் பண்ணி சகலவற்றையும் செய்கிற இதுல என் பிள்ளை வளர்ந்தா போதும் என்று ஒரு தாயார் சொன்னா, அப்பாவும் சொல்ற, ஆமா, நம்ம பிள்ளை டாக்டர் ஆகிறத விட, இன்ஜினியர் ஆகிறத விட கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கிற பிள்ளையாய் வளர்ந்தா போதும் என்று தகப்பனும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இதுதான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இவ சொல்றா, என் பிள்ளை என் வீட்டுல வளர்ந்த விட ஆலயத்துல வளரட்டும்.
எத்தனை தாயாரால இப்படி வார்த்தை சொல்ல முடியுமே எனக்கு தெரியல. நம்ம நினைக்கிறோம் என் பையன் என் வீட்டிலே கூட்டுறதில்ல, சபையில கூட்டணுமா அப்படின்னு கேட்கிறோம். என் பிள்ளை என் வீட்டிலேயே பாத்திரம் எடுக்கிறதுல சபையில எடுக்கணுமான்னு கேட்கிறோம். ஆனா அண்ணால் அப்படி கிடையாது. இனி என் பிள்ளை இல்லை, இவன் அவர் பிள்ளை. என் அன்புல வளரக்கூடாது. அவளுக்கும் அண்ணாளுக்கு தொப்புள் உறவை இவள் உடைத்து சொல்றா, இவன் என்னுடையவன் அல்ல, தேவனுடையவன். அல்லேலூயா. அவள் சொல்றா, கர்த்தர் கொடுத்தது உண்மை என்றா நான் மறுபடியும் அவருக்கு தந்துடுறேன். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த நினைவு இருக்கணும். எனக்கு கர்த்தர் தந்தது என்றால் நானும் கர்த்தருக்கு ஏதாவது செய்வேன். அல்லேலூயா. இது ஒரு ஃபார்முலா. இதுதான் ஒரு ஃபார்முலா. எனக்கு கர்த்தர் தந்தது என்றால் நான் அவருக்கு தரணும் தானே. சில பேர் தராதனால தான் ப்ராப்ளமே. ஆண்டவரே எனக்கு முழங்கால் வலியா இருக்கு ஆண்டவரே, நீங்க மட்டும் சுகமாக்கிட்டா நான் முழங்காலியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி பாருங்க, முழங்கால் சுகமாயிடும். ஆண்டவரே என் பிள்ளை இன்னைக்கு தேவ பயம் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆனா என் பிள்ளைய தேவ பயத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க, என் பிள்ளைய உமக்கே தந்துடுறேன் ஆண்டவரே. நான் இப்ப வேலை இல்லாம இருக்கிற ஆண்டவரே, எனக்கு மாத்திரம் ஒரு வேலை தந்துட்டா அதுல 10ல் 1 பங்கு நான் உமக்கு தந்துடுறேன் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்க. நிலையானதை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்கள், பிள்ளை பால் மறந்த உடனே அன்னாள் ஆலயத்துல குழந்தை எடுத்துக்கொண்டு போறா. அவனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வயசுன்னு வச்சுக்கோ. எத்தனை வயசு சொல்லுங்க? எத்தனை வயசு? ஆமா சொல்லுங்க, ஏன் அப்படி இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை வயசு? நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, எனக்கு நேரம் இல்லை. என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஒருவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு குறைந்தபட்சம் 30 வயது இருக்க வேண்டும். சொல்லுங்க, எத்தனை வயசு இருக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை வயசு? ஆகையால்தான் யோசேப்பு ராஜாவாகும் போது 30 வயது, தாவீது ராஜாவாய் வீற்றிருக்கும் போது 30 வயது, இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்தை தொடங்கும் பொழுது 30 வயது. 30 வயதுதான் தேவன் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாய் ஊழியம் செய்வதற்கும் பணிவிடை செய்வதற்கும் ஏற்ற வயது 30 வயது. அல்லேலூயா. இப்ப சாமுவேலுக்கு எவ்வளவு வயசு? எவ்வளவு வயசு? 3 வயசு. இப்ப நேரம் அண்ணால் போய் ஏலி கிட்ட போய், ஏலி என் பிள்ளைய கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போறேன் சொன்ன உடனே ஏலிக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளை எங்க இருக்கிறா? பிள்ளை எங்க இருக்க? தூரமா பார்த்தா அண்ணால் சொல்றா, பிள்ளை பின்னாடி எல்லாம் இல்ல, என்னுடைய இடுப்புல இருக்கிறானே இவனை தான் கர்த்தருக்கு தர போறேன். இப்ப ஏலிக்கு ஒரு கோபம் வந்திருக்குள்ள. அண்ணாலே, வேதத்தின் பிரகாரமாய் ஒருவன் ஊழியம் செய்யணும், எவ்வளவு வயசு இருக்கணும்? உன் பிள்ளைக்கு எவ்வளவு வயசு? அல்லேலூயா. அப்ப ஒன்னு லாக்கு. ரெண்டாவது எல்லாம் திரும்பி பார்க்கிறேன், நீ யாருடைய கோத்திரம்? லேவி கோத்திரம். யாருடைய வம்சம்? கோராகின் வம்சம். இப்ப எல்லாரும் பார்க்கிறா, கோராகின் வம்சம் சபிக்கப்பட்டது தானே, கோராகின் வம்சம் தூக்கி எறியப்பட்டது தானே. எந்த தைரியத்துல பிள்ளை கொண்டு வரலாம்? உன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டது, அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது. இப்ப அண்ணா 2ஆம் அதிகாரத்தை 1 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான சிந்தனை இருக்க வேண்டாம். பலவானின் வில் முறிந்தது, தள்ளாடுகிறவன் பலத்தினால் இடைக்கட்டப்பட்டான். இந்த வார்த்தை சொல்லி சிவல் சொல்லுகிறார், பிள்ளை பெற வேண்டியது ஏன் வேலை, என் பிள்ளையை ஊழியக்காரனாக்குவது அவருடைய வேலை. இப்ப அண்ணால் இந்த சாமுவேலை பார்த்து சொல்ற, சாமுவேலே, உன்னை பெற்றெடுத்த கடமை முடிந்து விட்டது, உன்னை ஊழியக்காரனாக்குவது கர்த்தர் என்று சொல்லி அண்ணால் திரும்பி பார்க்காம போய்விட்டாள். வேத பண்டிதர்கள் சொல்றார்கள், ஏலி நியூட்ரல், ஏலி ரொம்ப சண்டை போட மாட்டார். ஆகையால் தான் சாமுவேல் உன் பிள்ளைகளை கர்த்தர் அடிப்பார் என்று சொன்ன உடனே ஏலி சொல்றார், கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வார். ஏலி யார் பக்கம் சாய மாட்டார், நியூட்ரல். எல்லாரும் தடப்படும்போது ஏலி சொன்னாரா, விடுங்க, எனக்கு முதிர் வயதாயிற்று, எனக்கு இவன் பணிவிடைக்காரனாய் இருக்கட்டும் என்று ஏலி சாமுவேலை பணிவிடைக்காரனாய் மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. இப்ப நான் வேகமாய் போகிறேன், நல்லா கவனிங்க. ஆலயத்துல 3 இடம் இருக்கு. சொல்லுங்க, ஆலயத்துல எத்தனை இடம் இருக்கு? 1 பிரகாரம். சொல்லுங்க, 1
இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பாங்க என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவுவார். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பாங்க என்றால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஆசாரியர்கள் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்தில் யார் இருப்பார்கள் என்றால் லேவியர்கள், ஊழியர்கள், பணிவிடைக்காரர்கள், தேவனை ஆராதிக்க வந்தவர்கள். இவர்கள் இருக்கிற இடம்தான் பிரகாரம். சொல்லுங்க, இவர்கள் இருக்கிற இடம்தான். அல்லேலூயா. இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பா? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பா? தேவன். வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை ஆசாரியன் வருவார். தவறு செஞ்சா கர்த்தர் அடித்து விடுவார். ஒருவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து வெளியே போயிட்டா எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள், இவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இப்ப நான் சொல்றேன், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பா? தேவன். பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பா? ஆசாரியன். பிரகாரத்தில் யார் இருப்பா? லேவியர்கள், ஊழியர்கள், பணிவிடைக்காரர். இப்ப நான் சொல்றேன், இப்ப கர்த்தர் இந்த 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டார். இப்ப நான் கேட்கிறேன், கர்த்தர் எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க, எங்க இருக்கிறாரு? ஏலி எங்க இருக்கிறாரு? ஏலி எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க, ஏலி எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஸ்தலம். சாமுவேல் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? பிரகாரம். மறுபடியும் சொல்ற, தேவன் எங்க இருக்கிறாரு? ஏலி எங்க இருக்கிறாரு? சாமுவேல் எங்க இருக்கிறாரு? பிரகாரம். இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒரு நாள் அன்னாள் கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தாலே இப்ப எல்லாரும் பார்க்கிறாங்க, இந்த சாமுவேலை யாரும் ஏற்றுக்கொள்ளல, இந்த சாமுவேலை யாரும் அங்கீகரிக்கல, இந்த சாமுவேலை யாரும் உள்ளர கொண்டு வரல. இப்ப பரலோகத்தின் தேவன் பார்க்கிறாரு, இவன் பொருத்தனின் மகன், அவர் தாயால் ஜெபித்து பெற்றவள், இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று நியமிக்கப்பட்டவள். இப்ப யாரும் அங்கீகரிக்கலையா? பரலோகத்தின் தேவனாக கர்த்தர் பார்த்தாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கி வந்த தேவனாக கர்த்தர் நடுவுல ஏலி இருக்கிறார். ஏலியை தாண்டி கர்த்தர் சாமுவேலை அழைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்ற, கர்த்தருக்கு நீங்க தான் தேவை என்றால் நடுவுல எத்தனை ஏலி இருந்தாலும் ஏலியை தாண்டி உங்களை அழைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் நேர பிரகாரத்தின் நேர ஓடி வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஏலியை தட்டி எழுப்பி, ஏலி தாத்தா என்ன கூப்பிட்டீங்களா? இப்ப ஏலி கண்ணை முழிச்சு பார்த்தா பார்க்கிறா, சாமுவேலே இந்த பரிசுத்த ஸ்தலத்துல யாரும் வரக்கூடாது, யாராவது நீ வந்தது பார்த்து அடிப்பா, ஓடிப்போ என்றான். மறுபடி 3 விச சாமுவேலை கர்த்தர் அழைக்கிறதை அவன் தெரிந்தவுடனே ஏலிகிட்ட கேட்கிறார், ஏலியனை கூப்பிட்டீங்களா? இப்ப ஏலி நினைக்கிறார், நான் தான் சாமுவேலை அங்கீகரிக்கல, நான் தான் சாமுவேலை ஏற்றுக்கொள்ளல. ஆனா பரலோகத்தின் தேவனாக கர்த்தர் இந்த சாமுவேலை அங்கீகரிக்கிறார், சாமுவேலை ஏற்றுக்கொள்ளுகிறார். சாமுவேலே, நீ ஒன்று செய். இன்னொரு விஷயம், ஒரு சத்தம் வந்தது உண்மை என்றால் நீ என்ன தெரியுமா சொல்ற? சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. இப்ப நேராய் அந்த சாமுவேல் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தண்டையில் இருக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, முன் போல கர்த்தர் வந்து நின்று சாமுவேலை சாமுவேல் என்று அழைத்து கர்த்தர் முகமுகமாய் சாமுவேலோடு பேசினார். அல்லேலூயா. இப்ப நான் ஜெபத்தோடு கவனிங்கள். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள் வேகமாய். சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சொல்லுங்க, ஆலயத்தின் கதவை திறந்தான். ஒருவர் உள்ள இருந்தாதான கதவை திறக்க முடியும். நைட்டு நீங்க வீட்டுக்கு போய் கதவை அடைச்சா காலையில யார் திறக்கணும்? உள்ள இருக்கிறவங்க தானே. அப்ப சாமுவேல் இவ்வளவு நேரம் எங்க இருந்தா? உள்ள. சொல்லுங்க, எங்க இருந்தா? இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, இங்க குட்டியா ஒரு பையன் இருப்பானே சாமுவேல் வாங்கி எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் நினைச்சுப்பான், ஒரு கோராகன் பிள்ளை, அவ எங்க போனா நமக்கு என்ன? எல்லாரும் சாமுவேல் அற்பமாய் பார்க்கும் பொழுது இப்ப சாமுவேல் என்ன தெரியுமா சொல்றா? விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து உள்ள இருந்து சாமுவேல் வெளியே கால வைக்கிறார். இப்ப எல்லாரும் பார்க்கிறார்கள், உள்ள இருந்து ஒருவன் வெளியே வந்தா என்ன அர்த்தம்? இவனை தேவன் ஏற்றுக்கொண்டார், இவனை கர்த்தர் அங்கீகரித்துக் கொண்டார். இந்த
பட்டணத்துக்கு அவர்தான் தேவ மனிதர் என்பது ஒரு பெரிய அடையாளம். இப்ப சாமுவேல் உள்ள இருந்து வெளியே வந்த உடனே எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணார்கள். எந்த சாமுவேலை வேண்டாம் என்று நிராகரித்தமோ அதே சாமுவேலை கர்த்தர் வேண்டும் என்று அங்கீகரித்தார். எல்லாருடைய பார்வையில என்ன, இந்த சாமுவேல் தேவ மனிதன் என்று எல்லாருக்கு முன்பதாக கர்த்தர் சொல்லாமே பிரகடனப்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப இதை பார்த்துதான் அன்னாள் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவரை பாதாளத்தில் இறங்கவும், பாதாளத்தில் இறங்கினது யாரு? பாதாளத்தில் இறங்கினது யாரு? கோராகின் பிள்ளை. அல்லேலூயா. புரியுதா எல்லாருக்கும்? சிரிக்கிறதா கோபப்படுறதானே தெரியல. அல்லேலூயா. பாதாளத்தில் இறங்கினது யாரு? கோராகின் பிள்ளை. இப்ப அண்ணாள் சொல்றா, கோராகின் பிள்ளைகள் நாங்க பாதாளத்தில் இறங்கினது உண்மைதான். அவளே சொல்றா, அவரை பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறி வர பண்ணுகிறவர். அர்த்தம் என்ன? என் பிதாக்கள் பாதாளத்தில் இறங்கினது உண்மை, ஆனால் சாமுவேல் என்றும் பிள்ளையாண்டானை பாதாளத்தில் அவர் ஏறி வர பண்ணினார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற இந்த நல்ல பகல் நேரத்தில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவாராக. எத்தனை படுகுழியானாலும், எத்தனை பாதாள பிடியானாலும் இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் ஏறி வர பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இப்ப 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 5ஆம் வசனம். கூலி வேலை செய்கிறார்கள். பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். சொல்லுங்க, மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். 7 என்பது பிள்ளைகள் கிடையாது. நீங்கள் அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். 3 + 2 எவ்வளோ? 5. சொல்லுங்க, 3 + 2 5 தானே? அப்ப அன்னாள் என்ன சொல்றா? ஒரே ஒரு பிள்ளையை கேட்ட, நீங்க 1க்கு பதில் என்ன தந்தீங்க? 7. சொல்லுங்க, 1 பதில் எவ்வளவு தந்தீங்க? 7. என்ன தெரியுமா அர்த்தம்? அன்னாள் சொன்னா, எனக்கு ஒரே ஒரு பிள்ளைய தாங்க. கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணார்? ஆண்டவர் 1 சாமுவேலை கொடுத்தார். 2வது அவன் லேவி, 3வது அவன் நியாயாதிபதி, 4வது அவன் தீர்க்கதரிசி, 5வது அவன் ஆசாரியன், 6வது பிரதான ஆசாரியன், 7வது ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற மகிமையான அதிகாரி. அர்த்தம் என்ன? அன்னாள் சொல்லுகிற, நான் ஒரே ஒரு சாமுவேலை கேட்டேன், ஆனா நீர் 1க்கு பதில் 7 தந்திருக்கிறீர். நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, ஆசாரியன், லேவியன், சாமுவேல், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று 7 விதமான அதிகாரம், 7 விதமான அபிஷேகம், 7 விதமான அபிஷேகம், 7 விதமான வசனத்தை தந்து அந்த தேசத்தில் கர்த்தர் சாமுவேலை பெரியவனாக்கினார். வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, தான் முதல் பேர்சபா மட்டும் இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று கர்த்தர் விளங்க பண்ணினார். ஒரு வார்த்தை கூட தரையில விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். சாமுவேல் இருந்தாத ஆராதிக்கணும், சாமுவேல் வந்தாத பலி செலுத்தணும், சாமுவேல் தான் நியாயம் தீர்க்கணும். இன்னொன்று சொல்லட்டுமா? சாமுவேலுக்கு முன்பதாக நியாயாதிபதி, சாமுவேலுக்கு பின்பதாக ராஜாக்கள். சரித்திரத்தை பிளந்தவர் சாமுவேல். அல்லேலூயா. சாமுவேல் இவ்வளவு உயர்த்தப்படுவதற்கு யார் காரணம் என்றால், கண்ணீரோடு ஜெபித்த ஒரு தாயாருடைய ஜெபம், விசுவாசமாய் ஜெபித்த தாயாருடைய ஜெபம் சந்ததியை திருப்பி போட்டது. 600 வருட சாபத்தை மாற்றிவிட்டது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சபையே, சகோதரி, தாயாரே, தகப்பனாரே, இன்றைக்கு நீங்கள் வடிக்கிற கண்ணீர் இன்னைக்கு முடங்குற முழங்கால் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஒரு ஜெபம் 600 வருட சாபத்தை மாற்றினது உண்மை என்றால், இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறப் போகிறது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஒரு விஷயம், எல்லாரும் எழுந்திருந்து பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் எழுந்திருந்து பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் எழுந்திருந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தலாம்.
ஒரே ஒரு வார்த்தை. அவள் போய் மிகவும் மனக்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை மறவாமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்கிற பொருத்தனின் ஜெபத்தை பரலோகத்தின் தேவன் கண்டு அந்த ஜெபத்தை ஆசீர்வதித்தார். இந்த பகல் நேரத்திலையும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் இந்த பகல் நேரத்தில் அங்கீகரிக்கப்பட போகிறது. இந்த பகல் நேரத்தில் அங்கீகரிக்க போகிறது. ஜெபிக்கிறவன் இன்னும் ஜெபிக்கட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணட்டும். வேடிக்கை பார்க்கிறவன் வேடிக்கை பார்க்கட்டும். ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கட்டும். தேவனை துதிக்கிறவர்கள் இன்னும் துதிக்கட்டும். இன்றைக்கு ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. பாதாளத்தில் ஏறி வருகிற கிருபை, ஒன்று கேட்டவளுக்கு 7 தந்த கிருபை, ஓ ஜனங்கள் நிராகரித்த நேரத்தில் தேவரீர் அங்கீகரித்த கிருபை, இந்த பகல் நேரத்தில் ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தருவார். 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி தேவனை துதித்துக் கொண்டே இருக்கலாம். யாரையும் பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. மைக்கு சத்தங்கள் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் பரலோகத்தின் தெய்வத்தை உள்ளத்தினால் தந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு தாயாருடைய ஜெபம் இவ்வளவு வல்லமை உள்ளதோ? அன்பு தாயாரே, நீ வடிக்கிற கண்ணீர் சாதாரணமானதோ? நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வல்லமை நிறைந்தது. நீ வெளியே அழுதால் அந்த கண்ணீருக்கு வல்லமை இல்லை. ஆனா உள்ள அழுதுட்டா இந்த கண்ணீருக்கு வல்லமை உண்டு. நீ வெளியே அழுதா அந்த கண்ணீருக்கு மதிப்பில்லை. ஆனா உள்ள அழுதா அந்த கண்ணீருக்கு மதிப்புண்டு. நீ வெளியே அழுதா கண்ணீருக்கு ஒரு விலை இல்லை. ஆனா உள்ள அழுதா உன் கண்ணீர் விலையேற பெற்றது. மனக்கசந்து அழுது, மனக்கசந்து அழுது, மனக்கசந்து அழுது ஒரு பொருத்தனை செய், ஒரு பொருத்தனை செய், ஒரு பொருத்தனை செய், ஒரு பொருத்தனை செய். அடுத்த கன்வென்ஷன் கூட்டம் வருவதற்கு முன்பதாய் எனக்கு கர்த்தர் இப்படி செய்வாராக. சொல்லு சொல்லு சொல்லு. ஒரு பொருத்தனை செய், ஒரு பொருத்தனை செய், ஒரு பொருத்தனை செய். என் பிள்ளை சபையில் ஆராதிக்கிறவனாய், என் பிள்ளை தேவ ஊழியராய் மாறினால் நான் ஒரு பொருத்தனை செய்றேன். நான் ஒரு பொருத்தனை செய்றேன். எனக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலை தந்தா ஒரு பொருத்தனை செய்றேன், ஒரு பொருத்தனை செய்றேன். எனக்கு ஒரு நல்ல வீடு வந்துட்டா நான் இது செய்றேன், நான் இதை கர்த்தருக்கு தருகிறேன். ஒரு பொருத்தனை செய், ஒரு பொருத்தனை செய். இந்த ஆராதனை பொருத்தனை ஆராதனையா மாறுகிறது. துதிங்க 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 துதிங்க. விடக்கூடாது விடக்கூடாது விடக்கூடாது. இங்கே என் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இங்கே என் செவிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. என் கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னாவில் சொல் பெறுவதற்கு முன்பதாக அதை நான் அறிந்திருக்கிறேன். நானே உன் தேவனாகிய கர்த்தர். இந்த ஸ்தலத்தில் நான் விரும்பினபடியால் இங்கே நான் வாசம் செய்கிறேன். இங்கே உன் சத்தம் அங்கீகரிக்கப்படுகிறது. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. பொருத்தனை செய்து பொருத்தனை செய்து ஜெபிங்க. கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து இருதயத்தை ஊற்றி இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்ப்பம் தரிக்கவில்லையே, என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை தருவீராக. எஸ் 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 எஸ். அன்னாள் இருதயத்தை ஊற்ற 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 ஏலி அன்னாளை பார்த்து சொன்னாள், அன்னாளே சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக. இன்றைக்கு ஊழியக்காரர்களை நாங்கள் சொல்லுகிறோம், சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு விட்டார். சந்தகபட மன மன
எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்கும் தேவன், கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இன்னைக்கு யாரால ஜெபிக்க முடியும்? உம்மால் கூடும், அழுது அழுது தேவ சன்னிதியில் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே,